கனவு, சூனியன், கெட்ட ஜின் சைத்தான்களுடைய தீண்டுதல்கள், இவைகள் தான் என்னுடைய தலைப்புகளாக குத்துபாக்கள் அதிகமாக செய்யும் என்னுடைய யூடியூப் சேனலும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நான் தெரிவு செய்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, ஆயத்துல் குர்சியில எப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். ஆயத்துல் குர்சி இருக்குது. இந்த ஆயத்துல் குர்சி நாங்கள் எல்லாரும் ஓதுறது தான், எல்லாருக்கும் பாடம், எல்லாரும் ஓதுறது தான். இதால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, தீர்வில்லாத வியாதியில மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான ரூபாக்கள், பல நாடு கடந்து மருத்துவம் செய்கின்றார்கள், ஷிஃபா இல்லை. ஏற்பட்ட நோய்க்கு பிரச்சினை, அது எங்க செக் பண்ணினாலும் அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கலாது, எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்கலாது. சூனியத்துடைய தாக்கம், கண்ணூருடைய தாக்கம், ஜின் சைத்தான்களுடைய தாக்கம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல இதை வைத்துத்தான் இருக்கிறான். ஷைத்தானுடைய முயற்சி, அவனுடைய முயற்சி இந்த உலகத்துல இருந்து கொண்டுதான் இருக்குது. அந்த போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்குது. இது எங்களால யாராலையும் மறுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்துல் குர்சி எடுத்து பார்த்தோம். அல்லாஹ் ஷிஃபா தரக்கூடிய எத்தனையோ விடயங்களை, எத்தனையோ மருத்துவ முறைகளை அல்லாஹ் எங்களுக்கு காட்டு தந்திருக்கிறான். குர்ஆன் மிகப்பெரிய ஷிஃபா, குர்ஆன் மிகப்பெரிய மருத்துவம். அதுல சூரத்துல் ஃபாத்திஹா மிகப்பெரிய மருத்துவம். ஆயத்துல் குர்சி அஅஸமு ஆயா ஃபில் குர்ஆன். குர்ஆன்ல அன்புக்குரியவர்களே, மகத்தான மிக முக்கியமான பிரதானமான ஆயத். அன்புக்குரியவர்களே, இது தூளாகும் எங்கட பிரச்சனைகளை, இந்த திட்டங்களை, இந்த தீண்டுதல்களை, இந்த தாக்கங்களை, இவை தூளாக அல்லாஹுடைய பிஇذن قيوم السماوات والارض, இந்த வானத்தை பூமியை படைச்ச அல்லாஹுடைய ஏவல் பிரகாரம். பொறாம, ஹசத், அன்புக்குரியவர்களே, இதை நாங்க பயப்படுறோம், எங்களுக்கு இது ஏற்பட்டுடக்கூடாது. சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு வந்துடக்கூடாது. வௌலாத், எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டுடக்கூடாது. என்னுடைய வியாபார ஸ்தலத்தில் இதனுடைய தாக்கம் ஏற்பட்டுடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். ஆயத்துல் குர்சி தஹ்ஃபதுக மின் குல்லி ஈஸாஇன் வ துன்ஜிக் பிஅம்ரில்லாஹி தபாரக வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல் பிரகாரம் எல்லா விதமான நோய்கள் இருந்து எங்களை பாதுகாக்கும். நோவினைகள், தாக்கங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் இந்த ஆயத்துல் குர்சியின் மூலமாக. இது அஅஸமு ஆயா. அன்புள்ள முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஅஸமு ஆயத்தின் ஃபில் குர்ஆனில் கரீம் பினஃசி கலாமின் சையதுல் முர்சலீன். அன்புள்ள முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. இது எங்களை பாதுகாக்கும். எங்களுக்கு இதனுடைய ஷிஃபா, ஆரோக்கியம் இருக்குது. இதை நாங்கள் பாடமாக்கித்தான் வைத்திருக்கிறோம், இது ஓதுறோம். ஆனா இதை ஓதக்கூடிய முறையில நாங்கள் சரியான முறையில் இதை நாங்கள் அப்ளை பண்ணல, இதை நாங்கள் பாவிக்கல. அதனால் அன்புக்குரியவர்களே, இதனுடைய சரியான பிரதிபலிப்பை நாங்கள் அடையல. இப்ப நான் சொல்ல போற விஷயம், அன்புக்குரியவர்களை அவதானமாக நாம் கேட்டுக்கொள்வோம். இந்த ஆயத்துல் குர்சிய நாங்க சரியான முறையில பயன்படுத்தி, இதன் மூலமாக நாங்க இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாக. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்புக்குரியவர்களே, ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடிய அந்த நேரத்தில், ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடிய நேரத்தில் பொதுவாக குர்ஆனும் தான், துஆ, ஔரா, திக்ர், திலாவாத்துகள் எல்லா விஷயங்களும் தான் யகீனோட செய்யணும். பியகீனி கல்பி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா விடயத்திலையும் சக்தி உள்ளவன், எல்லாத்தையும் மிகக்கூடியவன் அல்லாஹ். இன்னஹு இதா அராத அம்ரன் ஃபஇன்னமா யகூல் லஹு குன் ஃபயகூன். ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைச்சா அல்லாஹ் குன் என்ற வார்த்தையில செய்வான், அது எதுவாக இருந்தாலும் சரி. இன்னஹு ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் செய்வான், நாடினத்தை செய்வான். யாருக்கும் தட்டி கேட்க முடியாது. மிம்பர்ல நின்றவர் அப்படியே, அன்புக்குரியவர்களே, குத்துபாவை முடிக்கல, அப்படியே சாஞ்சிட்டார், வஃபாத் ஆகிட்டார். யாருக்கும் கேட்கல, ஏ அல்லாஹ் இப்படி செஞ்சாய். நல்லா இருந்தவர், எந்த ஒரு நோயும் இல்லை, வந்தாரு, அவருடைய எல்லாம் இருக்குது, கட்டின ஒச்சு இருக்குது, வச்ச போன் இருக்குது,
அவருடைய மணி பேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, வந்த வாகனம் இருக்குது, கீ இருக்குது, ஆள் உடம்பு இருக்குது, உடம்பில் உள்ள உயிரை எடுத்துட்டான் அல்லாஹ். யாருக்கும் கேட்கலாது, யாருக்கும் கேட்கலாது. ஏன் அல்லாஹ் எடுத்தாய் உயிரை, இந்த நேரத்திலேயா எடுக்கணும், யாருக்கும் கேட்கலாம். நல்ல நேரம் அது அன்புக்குரியவர்களே, கெட்ட நேரம் என்று சொல்ல வரல. நான் ஒரு உதாரணத்தை புரிய வைக்கிறேன். ஃபஆலுல் லிமா யுரீத், இதுதான் ஃபஆல். இன்னஹு லா யுஅஜிஸுஹு ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இந்த வானத்தில பூமியில அல்லாஹ்க்கு இயலாது சொல்லி ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்க்கு இயலாத எதுவும் கிடையாது. எங்களுக்கு இயலாத நிறைய விஷயம் இருக்கும். என்னால இயலாத அவரால், அவரால் இயலாத இவரால் செய்ய வைப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு இயலாதது. ரப்புக அலா குல்லி ஷைஇன் கதீர் யஸ்தஉ மா யஷா. அவன் நாடினத்தை செய்வான், நாடின மாதிரி அவன் செய்வான். இந்த நம்பிக்கை எங்களுக்கு அதை ஓதக்கூடிய நேரத்தில் வரும். இந்த யகீன் அதை ஓதக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அது அடுத்ததாக இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அந்த யகீனோட நாங்கள் ஓதுவோம், ஓதுற முறையில் ஓதுவோம். அன் தக்ரஅஹா சாஅத ஷித்தா வ அன் துகர்ரிர இஸ்மைல் அல் ஹய் அல் கய்யூம், அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை திருப்பி 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 மீட்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சரித்திரம் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நேசர், அவருடைய ஒரு கனவு. அன்புக்குரியவர்களை, கனவுன்றது நாங்கள் கண்டுட்டு போற விஷயம் மட்டுமல்ல, கனவு சம்பந்தமான நிறைய பேசுறது. சொன்னாங்க, லம் யப்கா மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நுபுவத்தில மீதம் முபஷ்ஷிராத்துக்கள். மல் முபஷ்ஷிராத். சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் முபஷ்ஷிராத், நன்மாராயம் என்ன முபஷ்ஷிராத்துகள் சொன்னா என்ன? சொன்னாங்க, அர்-ருயா அஹதுக்கும் ஃபீ மனாமிஹி. ஒவ்வொரு மனிதர்களும் நாங்க காணக்கூடிய கனவுன்னு சொன்னாங்க. நுபுவத்துடைய 46 பகுதிகள் உண்டு. நல்ல கனவு. அன்புக்குரியவர்கள், கனவுன்றது அப்படியே தட்டி போட்ட விஷயம் இல்ல. அன்றைய காலத்துல நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹிய அனுப்பினான், எங்களுக்கு அல்லாஹ் பஷாரத் சொல்றது. ஆனா அதுக்குரிய நேரம் இருக்குது. தூங்க தவறின நேரத்துல தூங்கி காண்ற கனவுக்கு பேரு கனவு அல்ல. அதெல்லாம் நாங்க சரியான முறையில் விளங்கி வச்சுக்கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி தருவார். ஒரு மனிதன் அன்புக்குரிய அல்லாஹ் பாதுகாக்கணும், சூனியம் செய்யப்படுது, எங்களுக்கு ஹசத் ஏற்படுது. இதனுடைய அடையாளங்கள் 7 கனவுகள் சூனியத்துக்கு அடையாளம். எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது 7 கனவுகள் அல்லாஹ் காட்டுவான். அந்த 7ல ஒன்று சரி அல்லது ஏதாவது ஒரு கனவை நாங்கள் காணுவோம். 7 கனவு. அதுபோல கண்ணூர் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு, இதுக்கு மருத்துவம் செய்யணும், இருக்கு ருக்கையத்துல் ஐன் செய்யணும் என்று சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயங்களை கனவுல காட்டுவான். கனவுல காண்றது, கண் இருக்குதே, இதை கனவுல காண்றாரு, இது கண்ணூருக்கு அடையாளம். வானத்துல அல்லது எங்கே ஒரு பொதிஞ்ச மாதிரி, பதிஞ்ச மாதிரி, பொறிச்ச மாதிரி, கண்ணுடைய தோற்றம் மேலிருந்து புழுவுற மாதிரி, ஒரு மலைக்கு மேலே அல்லது பில்டிங் மேல இருந்து புழுவுற மாதிரி கனவு காண்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணூருக்கு அடையாளம். இது போல ஏராளமான விஷயங்கள் இருக்குது. எனவே வந்த விடயத்தை நான் சொல்லிக் கொண்டு போறேன். ஒரு மகான், ஒரு நல்ல மனிதர், அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய கனவுல காண்றாரு ஒரு விஷயத்தை. அல்லாஹுடைய ஒரு இறைநேசர் ரஅய்து ஃபில் மனாம், அவர் சொல்றாரு, நான் என் மனைவி நானும் ஒரு வீட்டுல ஒரு அறையில ஒரு பக்கத்துக்கு நாங்க இருக்கிறோம், அடுத்த பக்கத்துல அடுத்த தொங்கல்ல என்னுடைய மகள் இருக்கிறா, அவருக்கு தூரத்தில் இருக்கிறா. மகன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற. இது கனவுல காண்றாங்க. அப்ப ஒரு பெண் அந்த பிள்ளைக்கு பக்கத்துல இருக்கிறா. அது பெரிய ஒரு பெண்ணும் அல்ல, ஒரு சின்ன பிள்ளையும் அல்ல, ஒரு நடுத்தரமான சின்ன வயதுடைய ஒரு பெண் அந்த பிள்ளைய பாக்குறா. கருப்பு உடுப்பு உடுத்து, முகம் கொஞ்சம் அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல, நஸரத் இலா வலதி, அவ டாக்கட் பண்றா, அந்த புள்ளையத்தான் பார்க்கிறா அந்த பெண். இப்ப கடுமையான பார்வையில, பயங்காற்ற பார்வையில அப்படி பார்த்துக்கணும். இது கனவுல தெரிப்படுவது. இப்ப அன்னஹாதிஹி சாஹிரா, எனக்கு கனவுலே அறிவிக்கப்படுகிறது, இந்த பெண் இருக்கிறாவே இவ சூனியக்காரி, இந்த பெண் சூனியக்காரி.
ஹாதிஹி இம்ரஅத்துன் துரீது அன் துஸி வலதி, ஏண்ட புள்ளைய தாக்குறதுக்காக வேண்டி இந்த பெண் முற்படுறா என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்ப அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன், பின்னால சில விஷயங்கள் இருக்கு, நேரமும் சுருக்கமாக இருக்குன்றதுனால அந்த பெண்ணிடத்திலிருந்து இவங்க கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த புள்ள கொஞ்சம் தொலைவில் இருக்குது. அந்த பெண் புள்ளைக்கு பக்கத்துல அந்த 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 சூனியக்கார அந்த பெண் இருக்கிறா. அந்த தோற்றங்கள் பயங்கரமாக இருக்கின்றது. இப்ப நான் இங்கிருந்து அந்த தந்தை இங்கிருந்து அந்த குழந்தையை கூப்பிடுகின்றார். ஆனால் அந்த குழந்தை சத்தத்தை கேட்கின்ற அந்த குழந்தையால் முடியாது அங்கிருந்து இங்கே வருவதற்கு. ஏதோ கஷ்டத்தோட முயற்சி செஞ்சு அந்த தந்தை அந்த பிள்ளையை எப்படி அந்த பிள்ளைக்கு வர முடியாது, இயலாமல் இருக்குது. தந்தை அப்படியே பிள்ளையை எடுத்துக்கொண்டு அங்க போயிட்டு எடுத்துக்கொண்டு கிட்ட வந்துட்டார். வந்ததுக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணும் அவசரமாக அப்படியே கிட்ட வாரா. முரைபா, திகிலூட்டும் கண்ணாக இருக்கு அந்த கண்ணுடைய பார்வை. வனபராத்துஹா காத்திலா, அந்த பார்வை கொலை பார்வையாக இருக்கின்றது. காத்திலா, கொல்ல பார்க்கிற பார்வன் சொல்லுவோமே, இப்படியே எழுதியிருக்கின்றார்கள். இப்ப அந்த புள்ளையை தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அன்புக்குரியவர்களே, நான் என்ன செய்கின்றேன், இந்த தந்தை என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அதை எதிர்ப்பதற்கு ஏதோ ஒரு விடயத்திலே அந்த அந்த பெண்ணை எதிர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றார், பேசுகின்றார், தடுப்பதற்கு. தன்னுடைய குழந்தை ஆபத்தில் விழக்கூடிய நேரத்தில் யாரும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். இப்படி பேசக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு பகரமாக என்னை உற்று நோக்கி பார்க்கின்றாள் அந்த பெண். அந்த குழந்தையை விட்டுவிட்டு அந்த தந்தையை பார்க்கின்றார் தாக்குவதற்காக வேண்டி. வதந்தூர் இலையது சித்தா, கடும் பார்வையாக பார்க்கிறார், கடுமையாக. இது கனவிலே காணக்கூடிய விஷயம். ஏதோ வாயால் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள், தாவீத் என்பார்கள். அதுக்கு மந்திர வார்த்தைகள் என்று சொல்வார்கள். மந்திர வார்த்தைகளை சொல்லுகின்றார், ஆச்சரியமான வார்த்தைகளை அந்த பெண் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே எனக்கு அந்த பெரியார் அந்த மகான் சொல்றாரு, அந்த கனவிலே வகத் அல்ஹமனி ரப்பி அன் அக்ரா ஆயத்துல் குர்சி, அல்லாஹ் உள்ளத்துல போட்டான், இல்ஹாமியத்தை அல்லாஹ் தந்தான், ஆயத்துல் குர்சியை ஓது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், பூர்த்தியாக லா தஅخذஹு சினது வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இப்படி அன்புக்குரியவர்களே, ஆயத்துல் குர்சியை ஃபுல்லாக முழுமையாக ஓதினேன். அன்புக்குரியவர்களே, அந்த ஹை அல் கய்யூம், அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மீட்டி மீட்டி திருப்பி திருப்பி நான் ஓதுறேன். அன்புக்குரியவர்களே, அதான் இஸ்மும் மின் அஸ்மா இல்லாஹில் ஹுஸ்னா அன்னஹுமா அல் இஸ்முல் ஆஸம் அல் ஹை அல் கய்யூம். அல் ஹை அல் கய்யூம் என்றது இஸ்முல் ஆலம். அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டா பாதுகாப்பு, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பதில் தருவான். என்ற உள்ளத்துல யகீன் பூர்த்தியாக இருக்குது. பூர்த்தியான யகீனோட இதை நான் சொல்றேன். இன்னல் ஹை அல் கய்யூம், இன்னல் ஹை அல் கய்யூம் லா யக்துலனி, என்னை கைவிட மாட்டான். நித்திய ஜீவன் என்னை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அதற்கு பின்னால் அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அல்லாஹு என்ற வார்த்தையை திருப்பி நம்பிக்கையோட சொல்லுகின்றார். இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த பெண், அன்புக்குரியவர்களை, என்னையும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையும் அப்படி கலட்டி அப்படி விட்டுவிட்டு வஇதா பிஹா துஃபாரிகுல் ஹயா, அப்படி கீழே விழுந்து அப்படி மரணித்து விடுகின்றார். இது ஒரு கனவு. அன்புக்குரியவர்களே, இந்த கனவை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். காலையில எழும்பின உடனே வலம்மா கான ஃபி ஸபாஇ கரஅது ஃபவாயில ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் எல்லாம் பெரட்டி பார்க்க ஆரம்பித்தேன். இது சம்பந்தமாக ஹதீஸ்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. வ கரஅது அஹாதீஸ அஜீபா, ஆச்சரியமான ஹதீஸ்களை எல்லாம் என்ன செய்தேன், நான் வாசித்தேன், படித்தேன்.
ஆச்சரியமான நிகழ்வுகளை எல்லாம் அன்புக்குரியவர்களே நான் இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக பார்த்தேன்.